ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 25 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Nidhi Aayog and World Resources Institute India launched Forum for Decarbonizing Transport in India. ஆச்சு நிதி ஆயோக்கும் வேர்ல்டு ரிசோர்ஸஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோரம் ஃபார் டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஃபோரம் எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இருக்கும்ல அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க வந்து இந்த ஃபோரமை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபோரமை வந்து யார் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா நிதி ஆயோக்கோட சிஇஓ அமிதாப் காந்த் இவங்க தான் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நிதி தேவைப்படும். அந்த நிதியை நம்ம எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆச்சும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். The government of India launched a mission named Operation Devi Shakti to evacuate stranded Indians from Afghanistan. ஆச்சும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளோட இந்தியா வந்து ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பாருங்க, ஆப்ரேஷன் தேவி சக்தி. இந்த ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் ஆப்கானிஸ்தானில் வந்து நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து அங்கேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த ஆப்ரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் ஆப்கானிஸ்தானில் நம்ம அங்கே போய் நம்ம மீட்டு கொண்டு வரணும்னு நமக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அப்படிதானே, தேவிக்கிட்ட இருக்க சக்தி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் என்னென்னா கபூல். ஆப்கானிஸ்தானில் இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து ஆச்சும் வைஸ் பிரசிடென்ட் வந்து கேர்டேக்கர் பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றாங்க. அவங்க யார் அப்படின்னா அம்ருல்லா ஷேல். ஓகேவா, அம்ருல்லா ஷேல் அப்படிங்கிறவங்க வந்து கேர்டேக்கர் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜெய்சங்கர். ஓகே, கட் நியூஸ் போகலாம். RBI imposes rupees 27.5 lakh penalty on Dhanlaxmi Bank for violation of certain provisions, the Depositor Education and Awareness Fund Scheme. ஸோ ஆர்பிஐ வந்து தனலக்ஷ்மி பேங்குக்கு வந்து 27.5 lakh பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அது இந்த டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் ஸ்கீமில் வந்து அவங்க அந்த செட்டின் நார்ம்ஸ் எல்லாமே வயலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேண்டி இந்த பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இந்த தனலட்சுமி அப்படிங்கிற தானாக வரக்கூடிய லக்ஷ்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தானாக வர லக்ஷ்மியை நம்ம கூட்டி கழித்து பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 தானே இருக்குது, இதை 7 - 2நாலும் உங்களுக்கு 5 தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 27.5 கூட்டி கழித்து பார்த்தாலும் தானாக வந்த லக்ஷ்மி வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த தனலட்சுமி பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா திருச்சூரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் மும்பை. ஆர்பிஐயோட கவர்னர் யார் அப்படின்னா சக்திகாந்தா தாஸ். கேட் நியூஸ் போகலாம். Microsoft India collaborates with Invest India to support tech startup in India. ஆச்சும் மைக்ரோசாஃப்ட் இந்தியாவும் இன்வெஸ்ட் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்களா அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் ஸ்டார்ட்அப்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க அவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அதனால இவங்க வந்து சாஃப்டாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். SEBI provided in principle approval to Bajaj Finserv Limited for launching the mutual fund business. அதாச்சும் செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் இவங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஆச்சு இவங்க வந்து இனி மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. ஓகே, செபி அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. இதோட சேர்மன் யாருன்னா அஜய் தியாகி. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். RBI has made changes in the exiting regulation of foreign investment and released the draft rule to discourage round tripping. ஆச்சோ RBI வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலேஷன் இந்த ரெகுலேஷன்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ரவுண்ட் ட்ரிப்பிங்கை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்க டிராஃப்ட் ரூலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
இல்லை இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஆக்சுவல் ரவுண்ட் ட்ரிப்பிங்னா அசர்ட் எல்லாம் இருக்குல்ல, அசர்ட்டை வந்து ஸ்வாப் பண்ணி அவங்களோட ரெவென்யூ இருக்குல்ல, அந்த ரெவென்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆச்சும் அவங்களோட அசர்ட் எல்லாமே ஸ்வாப் பண்ணி அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது அது வந்து இல்லீகல் வேலை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். 32% of Indians' coastline underwent erosion in 28 years by National Center for Coastal Research. அதுவும் நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 28 இயர்ஸில் வந்து 32% ஆஃப் இந்தியன்ஸ் ஹோஸ்ட்லைன் வந்து எரோஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஹோஸ்ட்லைன் அப்படின்னா கடற்கரை, அந்த இந்தியன் கடற்கரைகள் எல்லாமே அந்த எரோஷன் 32% வந்து எரோஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து அஃபெக்ட் ஆனது யார் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு. 60% வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கா அப்படின்னா பர்ஷோட்டம் கோடாபாய் ரூபாலா. இவங்க யாருன்னா ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி மினிஸ்டர். ஓகேவா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஃபார் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி. ஓகே, இவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். India ranked second in Cushman Global Manufacturing Risk Index 2021. ஆக்சுவல் குளோபல் மேனுஃபேக்சரிங் ரிஸ்க் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து செகண்ட் ரேங்க் வந்திருக்காங்க. இந்த இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா கஷ்மன் வேக்ஃபீல்ட் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த இண்டெக்ஸில் யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா சைனா வந்து டாப்பில் இருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் எப்படி பார்க்கும், இது மேட் பை சைனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால தான் சைனா வந்து டாப்பில் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து இனி வந்து ஃபுல்லாகவே மேட் இன் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களா, அதனால் நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கும் தான் போட்டி நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா வந்து டாப்பில் இருக்காங்க, இந்தியா வந்து செகண்டில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கஷ்மன் அண்ட் வேக்ஃபீல்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா சிகாகோ யூஎஸில் இருக்குது. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். Copenhagen, the capital city of Denmark, has been named as the world's safest city in Safe Cities Index 2021 released by Economist Intelligence Unit. ஆச்சும் வேர்ல்டு சேஃபஸ்ட் சிட்டி இதில் வந்து யார் டாப்பில் வந்திருக்கா அப்படின்னா கோப்பஹஜன் இவங்க தான் டாப்பில் வந்திருக்காங்க. இந்த சிட்டி வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் டென்மார்க்கோட கேபிட்டல் தான் இந்த கோப்பஹஜன். ஓகே, இது வந்து சேஃப் சிட்டிஸ் இண்டெக்ஸில் வந்து டாப்பில் வந்திருக்காங்க. இந்த இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து நியூ டெல்லி வந்து 48th பிளேஸில் இருக்காங்க, மும்பை வந்து 50th பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் நம்ம சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஹோப் இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லை லீஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னா யாங்கான் அப்படிங்கிறவங்க லீஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். Infosys hits $100 billion market capitalization, fourth firm to reach milestone. ஆக்சுவலி இன்ஃபோசிஸ் வந்து 100 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 100 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை ஹிட் பண்ணக்கூடிய 4th கம்பெனி யார் அப்படின்னா இன்ஃபோசிஸ். ஓகேவா, இதுக்கு முன்னாடி டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இவங்க 3 பேருமே இந்த 100 பில்லியன் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. அதோட சிஓ யார் அப்படின்னா சலீல் பரேக். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். துபாய் செட்ஸ் அப் ஸ்பெஷலைஸ்ட் கோர்ட் டு காம்பேக்ட் மணி லாண்ட்ரிங். ஆக்சுவலி துபாய் வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த மணி லாண்ட்ரிங்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கோர்ட்டு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆக்சுவலி டுபாக்கூர் மணியெல்லாம் அதாச்சும் இதெல்லாம் பிளாக் மணி தானே, மணி லாண்ட்ரிங் அப்படின்னா பிளாக் இல்லீகல் மணி அப்படி தானே, அதை டுபாக்கூர் மணியெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஸ்பெஷலாக கோர்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். The permanent campus of Skill Development Institute at Bhubaneswar was dedicated to the nation by Odisha CM Naveen Patnaik. ஆச்சோ பெர்மனன்ட் கேம்பஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இது வந்து புவனேஸ்வரில் இருக்கும். இது வந்து நேஷனுக்கு டெடிகேட் பண்ணுறதா யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒடிசாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக், ஒடிசாவோட கவர்னர் யாருன்னா கணேஷிலால். கண்டினியூஸ் போகலாம். Karnataka government has selected Sri Basavalinga Pattadevaru Senior Seer of Balki Harmath for the prestigious Sri Basava International Award.
அதாச்சும் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஸ்ரீ பசவலிங்கா பட்டாதேவாரு இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஸ்ரீ பசவா இன்டர்நேஷ்னல் அவார்டு, இந்த அவார்டுக்கு வந்து இந்த பசவலிங்கா பட்டாதேவாரு இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா பல்கி ஹர்மாத் இதில் உள்ள ஒரு சீனியர் சீர். ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள். ஆச்சும் இங்கே பசவா இங்கே இருக்குது, பசவா அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இது கர்நாடகா அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் கர்நாடகாவோட சிஎம் யார் அப்படின்னா பசவராஜ் பொம்மாய், அதுலேயும் பசவா அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இது கர்நாடகாவில் உள்ளது அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, கர்நாடகாவோட கேபிட்டல் யாருன்னா பெங்களூர், கர்நாடகாவோட சிஎம் பசவராஜ் பொம்மாய், கர்நாடகாவோட கவர்னர் யாருன்னா தாவர்சந்த் கெலாட். ஓகே, நியூஸ் போகலாம். Principal Singh became the first Indian to be part of an NBA title winning team. ஆக்சுவலி NBA டைட்டில் வின்னிங் டீமில் வந்து ஒரு இந்தியன் வந்து இருந்திருக்காங்க. அது யார் அப்படின்னா பிரின்சிபால் சிங். ஓகேவா, ஆக்சுவலி NBA அப்படின்னா நேஷ்னல் பாஸ்கெட் பால் அசோசியேஷன். சக்ராமெண்டோ கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் வந்து இந்த பிரின்சிபால் சிங் இவங்க வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த டீம் தான் 2021 NBA சம்மர் லீக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த டீமில் வந்து பிரின்சிபால் சிங் அப்படிங்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ஒருத்தங்க அதில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நியூஸ் போகலாம். நேஷ்னல் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் NCDEX லான்ச்சஸ் கௌரெக்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அக்ரி செக்டார் இண்டெக்ஸ். கௌரெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரி செக்டார் இண்டெக்ஸ். இதை வந்து நேஷ்னல் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அந்த ப்ரைஸ் எல்லாமே ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கௌரெக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நியூஸ் போகலாம். அபய் குமார் சிங் அப்பாயிண்டட் அஸ் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷனோட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக அபய் குமார் சிங் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஒரு கோஆப்ரேஷன், இந்த கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா மினிஸ்ட்ரிக்கு இடையில் ஒரு கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா அபாயம் ஆயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, யூனியன் மினிஸ்டர் யாருன்னா அமித்ஷா. இது வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ண ஒரு மினிஸ்ட்ரி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். அதோட யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னா அமித்ஷா. ஓகே, நியூஸ் போகலாம். UP Expressway Industrial Development Authority receives the approval letter of securitization based INR 5,100 crore loan from the PNB for building the 594 km long Ganga Expressway project. அதாச்சும் ஒன்றும் இல்லை, UP Expressway Industrial Development Authority இவங்களுக்கு வந்து 5,100 crore லோன் வந்து PNB பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா கங்கா எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேண்டி 594 கிலோமீட்டர் லாங் கங்கா எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேண்டி 5,100 crore லோன் வந்து யூபிக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இவங்க வந்து அப்பில் இருந்தாலுமே 5க்கும் 10க்கும் பஞ்சத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 5,100 அப்படிங்கிறது இருக்கலாம், 5க்கும் 10க்கும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறத பஞ்சத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்பில் இருந்தாலும் 5க்கும் 10க்கும் அவங்க வந்து பஞ்சத்தில் தான் அடிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதோட சிஓ யாருன்னா மல்லிகார்ஜுனா ராவ். ஓகே, நெக்ஸ்ட் யூபியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா லக்னோ. யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத். யூபியோட கவர்னர் யாருன்னா அனதீபன் பட்டேல். ஓகே, நியூஸ் போகலாம். இந்தியா அண்ட் பிலிப்பைன்ஸ் கண்டக்ட்ஸ் மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ் இன் த வெஸ்ட் பிலிப்பைன்ஸ் சி ரீஜியன். இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ். இதை வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பிலிப்பைன்ஸ் சி ரீஜியன் இங்கே தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த எக்ஸசைஸில் நம்ம இந்தியாவிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள். INS ரான் விஜய், INS கோரா அப்படிங்கிற நேவல் ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகே, நியூஸ் போகலாம். Manika Batra and G. Satyan win mixed doubles final in table tennis at World Table Tennis Contender 2021 held at Budapest. மானிகா பத்ரா, ஜி சத்யன் இவங்க 2 பேருமே மிக்ஸ் டபுள்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் 2021 வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா புதாபெஸ்ட் ஹங்கேரியில் நடந்திருக்கு. அதில் வந்து மணிகா பத்ராவும் ஜி சத்யன் இவங்களை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இது வந்து புதாபெஸ்ட் ஹங்கேரியில் நடந்திருக்கு அப்படி தானே. டேபிளில் வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஹங்கரியாக இருந்தாலுமே டேபிளில் இருக்கிறத நம்ம
சத்தியமாக பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புத்தாபெஸ்ட் ஹங்கேரி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ டேபிளில் வந்து நிறைய சாப்பாடு இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஹங்க்ரியாக இருந்தாலுமே அது சத்தியமாக பத்திரமா பார்த்துருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். டெக்சந்த் அஸ் இந்தியாஸ் நியூ பிளாக் பியரர் இன் டோக்கியோ பேரலிம்பிக்ஸ். டோக்கியோ பேரலிம்பிக்ஸில் வந்து டெக்சந்த் அவங்க தான் நியூ பிளாக் பியரராக இருந்திருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து மாரியப்பன் தங்கவேல் அவங்க தான் பிளாக் பியரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து போன ஃப்ளைட்டில் வந்து பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கொரோனா இருந்துச்சான். அதனால் அவங்கள வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விடலை. ஓகே, இந்த டெக்சந்த் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு ஜாவ்லின் த்ரோவர். இவங்க வந்து ஏஷியன் கேம்ஸில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். A book titled The Kapil Sharma Story authored by Ajitappa Bose. த கபில் சர்மா ஸ்டோரி அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா அஜிதப்பா போஸ் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த புக் வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் ஸ்டாண்டப் காமெடியன் கபில் சர்மா அவங்களோட ஒரு பயோகிராஃபி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் கபில் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து அஜித்தோட ஒரு ஃபேன். ஓகேவா? அதனால நிறைய போஸ்ட் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கபில் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து அஜித்தோட பெரிய ஃபேன், அதனால் நிறைய போஸ்ட் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் போகலாம். ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பாலர் அண்ட் ஒலிம்பியன் ஓ சந்திரசேகர் பாசஸ் அவே. சந்திரசேகர் அவங்க யார் அப்படின்னா இந்தியாவோட ஃபுட்பாலர். ஓகேவா? இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஒலிம்பிக் மெடலும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற ரவுண்டாக தானே இருக்கும், அதை வந்து ஃபுட்பால் மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.